ஹாய், என் பேர் நந்தினி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க மேரேஜுக்கு எனக்கு மேக்கப் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அக்கா. எனக்கு வந்து மேக்கப்பில் வந்து ஜீரோ, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எல்லாருமே கேட்டு தான் ப்ராடக்ட்லாம் வாங்குவேனே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பண்ணதை வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படி சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன உடனே எங்கள் ஹஸ்பண்ட் ஓகே பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு கிளாஸில் சேர்த்தாங்க. அவங்க எனக்கு ப்ராடக்ட் ஒன்றும் அவ்வளோ ஃப்ரீயாக கிளாஸில் அவ்வளோ அழகாக சொல்லி தந்தாங்க. ஒவ்வொன்றும் எனக்கு தெரியாத விஷயத்த நிறைய கற்று தந்துக்கிறாங்க. என்னாலையும் இந்த மாதிரி ஒரு மேக்கப் பண்ண முடியும் ரிசப்ஷனுக்கு அப்படின்றதே என்னை வெளியே எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. தேங்க்யூ. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி என் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி தராங்க. சரி, ஓகே, நல்லா பண்ணணும். ஓகேவா? நந்தினி சிஸ்டர் பார்த்தீங்கன்னா என்னோட பிரைட். ஆக்சுவலாக என்னோட ஃப்ரெண்டு வந்து டென்டிஸ்டாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட சிஸ்டராக ஒர்க் பண்ணவங்க. இவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க தான். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக கரியரை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இதில் வந்தால் கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம், ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து சூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசும்போது என்னால் பண்ண முடியுமாக்கா என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்க. நான் ஏன்னா தெரியும் இல்லையா, இந்த ஃபீல்டில் இருந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக வரும்போது பண்ண முடியும் நந்தினி, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஃபீல்டில் இருக்காங்க, மாசத்துல ஒரு வருமானம் எடுப்பாங்க, அதை உடனே ஸ்டாப் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு முடியும் அப்படின்னா நீங்கள் வாங்க, உங்களால நம்பிக்கை இருக்கும், பண்ணலாம். பட் எல்லாம் குழந்தைலாம் இருக்கிறதுனால எனக்கு தெரியும், உங்களோட ஃபீட்பேக் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அதனால தான் வர சொன்னது. சார் வருவாருன்னு உண்மையாவே யோசிக்கல, பிரதர் வருவாங்கன்னு யோசிக்கல, இவங்களோட அம்மாவை தான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்காக. சரி பாத்துக்கலாம், இதெல்லாம் ரெடி பண்றேன், நானுமே ரெடி பண்றேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்தா பிரதர் வந்துட்டு 7 நாள் லீவ் போட்டுட்டு பிசினஸ்க்காக அவங்க மாட்டுறது ஒரு விஷயமா இருந்தாலும் ஒய்ஃப்க்கு பின்னாடி இந்த சப்போர்ட்டிவ் தான் சொல்றேன். எல்லா ஹஸ்பண்ட்க்குமே சொல்றேன், நிறைய பேர் இப்ப எல்லாமே சப்போர்ட் பண்றீங்க. எல்லா ஜென்ட்ஸ்க்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாப் பண்ணாங்க. நல்லா கண்டிப்பா பெரிய விஷயம் இல்ல. ஒரு குழந்தைய வந்துட்டு ஒரு அம்மாவா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் வச்சிருப்போம், ஓகேங்களா? அடுத்தது ஃபீட் பண்ணிட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டு என்ன பண்ணுவோம், கட்டி கொடுத்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போவோம். ஒரு 2 மணி நேரம் நமக்கு கேப் கிடைக்கும். சீரியஸா சொல்றேன், அந்த குழந்தை கீழே கூட தூங்காது, இப்படியே தான் தோல் மேலேயே தான் வச்சுட்டு இருக்காரு. எல்லாருக்குமே எங்க 8 பேருக்குமே தெரியும். அந்த சாப்பாடு ஊட்டும் போது மட்டும்தான் அந்த குழந்தைய நாங்க வந்து வச்சிருக்கோம். விளாடுற நேரத்தில் அது பிள்ளை பாட்டம் விளையாடிட்டு இருக்கோம். இங்க வந்து ஒர்க் போயிட்டு இருக்கோம். நேற்று தான் கொஞ்சம் அதிகமா இந்த அம்மா விளையாடினாங்க. இத்தனை நாள் இதே மாதிரிதான் இந்த பிள்ளை அந்த தோல் மேல இருக்கும். தந்தைக்கு அப்புறம் வந்து தகப்பன் சொல்லுவாங்க. இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது தகப்பனுக்கு அப்புறம் தான் தாய் அப்படின்ட்டு நான் என்னை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இல்லாம சீரியஸா இவ்வளவு சப்போர்ட்டிவா எங்களுக்கு வந்து கொடுத்துருக்க முடியாது. கொஞ்சம் நர்வஸ் இருந்துச்சு, படபடப்பு இருந்துச்சு, பட் எல்லாமே எனக்கு தெரியும்ன்றது தெரியும். கத்துறது எதனால அப்படின்னா ஒர்க்க முடிங்க, உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து கிடைக்கணும், நீங்க போட்டோ எடுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் கத்தி கொஞ்சம் சத்தமா சொன்னேன். நான் சத்தமா சொல்லாம இந்த 6 நாள் நான்